உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் பதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் பதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 1வது அதிகாரம் 49வது வசனம். நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராய் ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். ஆம் பிரியமானவர்களே, இந்த அந்நியன் என்று யாரை கர்த்தர் குறிப்பிடுகின்றார்? ஆம், யாக்கோபின் புத்திரர்களாகிய 12 கோத்திரத்தில் லேவியரை தவிர மற்ற 11 கோத்திரத்தில் இருக்கின்றதான ரூபன் முதல் நப்தலி வரை இருக்கிற எல்லா நபர்களில் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய வாசஸ்தலத்தை, தன்னுடைய சாட்சியின் வாசஸ்தலத்தை எவர்கள் தொட நினைக்கிறார்களோ, எவர்கள் சமீபத்தில் வர நினைக்கிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆம், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர் என்று மல்கியாவிலே வாசிக்கின்றோம். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, லேவியருக்கு மாத்திரம் கர்த்தர் இப்படியான ஒரு விசேஷித்த கிருபையை, விசேஷித்த அபிஷேகத்தை, விசேஷித்த தாளந்துகளை, விசேஷித்த அன்பையும் மரியாதையையும் கௌரவத்தையும் கர்த்தர் லேவியருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேலின் வம்சத்தாராகிய ஒவ்வொரு வம்சத்திலேயும் 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். மோசேயும் ரூபன் முதல் நப்தலி வரை 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க ஆண் பிள்ளைகள் புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்கள், லேவி கோத்திரத்தை மாத்திரம் நீ எண்ணாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபடியினாலே லேவி கோத்திரத்தை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் சகோதரர்களாக இருந்த போதிலும் அந்த சகோதரருடைய கோத்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளும் சகோதரர்களும் அவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் அந்நியர்கள். அவர்கள் சாட்சியின் பெட்டிக்கு சமீபத்தில் வரக்கூடாது.
வந்தால் கொல்லப்பட கடவர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, மோசே கர்த்தர் சொன்ன கட்டளையின்படியே செய்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தேசத்தில் உங்கள் உறவினர்கள் மத்தியில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் செல்கிற சபையில் நீங்கள் ஒரு லேவியராக இருக்கிறபடியினாலே உங்களை தொடுகிறவர்கள் அவர் கண்மணியை தொடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறியுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வாசஸ்தலமாகிய அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமைகளையும் கர்த்தர் முறியடிப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசனத்திற்கு முன்பதாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம், உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான எந்த ஒரு பொல்லாத வல்லமைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தந்த வல்லமை முறியடிக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்காக பார்வோனுடைய தலைச்சம் பிள்ளைகளை கர்த்தர் கொன்று போட்டவர். இஸ்ரவேல் மக்களுக்காக அத்தனை வாதைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை மீட்கும்படி முடிவெடுத்தவர். இஸ்ரவேல் மக்களுக்காக செங்கடலை பிளந்தவர், யோர்தானை கடக்க செய்தவர். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்காக எரிகோவை கர்த்தர் தகர்த்தவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் என்ற வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.